தளபதியோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருந்து முதல் பாடல் எப்போ வெளியாகும் அது அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது லிரிக்ஸ் மீ எக்ஸ்பிளைன் சிம்பிளி அப்படின்னு சொல்ல முடியாது. லெட் மீ எக்ஸ்பிளைன் சிம்பிளி அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படா சேனல் பேரை மாற்றினேன் அப்படின்னு சொல்லிக்கலாமா, எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சேனல் பேரை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே எஸ் அப்படிங்கிறது தான் லெட் மீ எக்ஸ்பிளைன் சிம்பிளி. இதுக்கப்புறம் சினிமா தொடர்பான எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த தொகுப்பில். சரி வாங்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் கூட பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா இவங்கெல்லாம் சேர்த்து த்ரிஷாவும் இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுலேயும் த்ரிஷா மெயினாக ஒரு பாட்டுக்கு மட்டும் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டை தான் ரிலீஸ் ஆக போகுது. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுங்க, நான் அதுக்கான டேட்டையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதம் ஒரு சூப்பரான பண்டிகை வரப்போகுது. இந்த பண்டிகையில் தான் நிறைய பேர் வந்து படங்களோட அப்டேட்டை வெளியிடுவாங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் விஷு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால இந்த இதை குறி வச்சிருக்காங்க. இந்த விஷுவுக்கு விஜயோட அப்டேட் கிடைச்சுன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க கொண்டாட்டம் பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த டேட்டை குறி வச்சிருக்காங்க. ஏப்ரல் 14, ஏப்ரல் 13 நைட்டு 12 மணிக்கே இந்த அப்டேட் வந்துடும். பாடல் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான டான்ஸர்ஸ் வச்சு இந்த பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விஜய் த்ரிஷாவோட ஃபேவரட்டான ஸ்டெப், அதாவது ஏற்கனவே நடந்திருக்குல்ல நாஸ்டாலஜியா, அந்த நாஸ்டாலஜி ஸ்டெப்பெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் யார் நடன அமைப்பாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னுமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. யார் அப்படின்னா நம்ம பிரபுதேவா அவர்கள் தான். பிரபுதேவா டான்ஸ் ஆட, பிரபுதேவாவும் இந்த பாட்டில் டான்ஸ் ஆடுறாரு, பிரசாந்த் அந்த பாட்டில் டான்ஸ் ஆடுறான்னு சொல்கிறாங்க. வேற லெவலில் ஒரு பாட்டாக இந்த பாட்டை அமைய போகுது. மேலும் இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறது யார் அப்படின்னா விஜய் கூட சேர்ந்து நம்ம இளையராஜாவும் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லெவல் துள்ளல் ஆட்டம் போடக்கூடிய இந்த பாட்டை விஜயும் இளையராஜாவும் எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பாட்டு வேற லெவலில் ஹிட் ஆகும். அதே நேரம் இந்த பாட்டில் விஜய் கூட த்ரிஷாவும் சேர்ந்து ஆடுறாங்க அப்படிங்கிற போது ஒரு அப்படி போடு மாதிரி வருமா, இல்லை வேற லெவலில் வருமா அப்படிங்கிற மாதிரி விஜய் த்ரிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பாடல்கள் நடிச்சிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டும் வேற லெவலில் ஒரு ஹிட் ஆக போகுது. சரி, த்ரிஷா எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது தான். லியோ படத்தில் விஜய் கூட சேர்ந்து த்ரிஷா மீண்டும் நடித்தாங்க. பட் வேற லெவலில் பிக்கப் ஆச்சு. அந்த அளவுக்கு இவங்களோட ஜோடி வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க ரெண்டுக்கான கெமிஸ்ட்ரி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு மட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கு இவங்க பயங்கரமான சம்பளம் வாங்கியிருக்கிறதா பேச வராங்க. ஒரு படத்துக்கே 5 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய த்ரிஷா வந்து இந்த பாட்டுக்கு மட்டுமே 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா வந்து தகவல் வழியாக இருக்கு. அந்த அளவுக்கு விஜய்க்கு மட்டும் இல்லாமல் பிரசாந்த், பிரதீப் இவங்க எல்லாருக்குமே வந்து ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டிலையும் அந்த குறிப்பிட்ட ஏஜிங் டெக்னாலஜியை வந்து காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு எல்லாம் உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து ஏப்ரல் 14 தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த பாட்டில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விஜய் நடித்த கில்லி படத்தில் உள்ள ஒரு பாட்டு, ஒரு பீட்டும் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அனுமதி பெற்று தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது வந்து அந்த பழைய விஷயங்களை நினைவு கூறுறதுக்கு வழக்கமாக லோகேஷ் தான் வைப்பார். கபடி அப்படின்னு வைக்கிற மாதிரி, விஜய் த்ரிஷாக்கு வச்ச மாதிரி, அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து பழைய விஷயங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு இதை வைப்பாங்க படங்களில். அதே மாதிரி இந்த பாடல்லையும் ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் வந்திருக்கு. அந்த சஸ்பென்ஸ் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம ஏப்ரல் 14 வரைக்கும் காத்திருக்கணும். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உதய், பாய்.